செகண்ட் ஹேண்டில் வாங்கின மாருதி டிசைர் காருக்கு என்ட்ராய்டு லோயர் ஆர்ம் ஸ்டேரிங் பாக்ஸ் சஸ்பென்ஷன் ஒன்று விடாமல் எல்லாம் புதுசாக மாற்றி வீல் அலைன்மெண்ட்டும் பார்த்து கொஞ்ச நாளில் ஸ்டேரிங் கிராஸ் ஆகிடுச்சு. என்ன பிரச்சனையாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சப்ஸ்கிரைபர் காலையில் ஆளாக காரை கொண்டு வந்தார். நான் வழக்கம் போல் சென்சார் டார்கெட் எல்லாம் மாட்டி வேலையை ஆரம்பித்தேன். ரீடிங்கை பார்த்தா கம்ப்ளீட்டாக மாறி இருந்துச்சு. வீல் அலைன்மெண்ட் பார்த்த மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற குழப்பத்தோட கீழே இறங்கி பார்த்தா ரைட் சைடு லோயர் ஆர்ம் பயங்கரமாக பெண்டாக இருந்துச்சு. நான் உடனே கஸ்டமரை கூப்பிட்டு காமிச்சு பெண்டான லோயராமையும் லெஃப்ட் சைடு நல்லா இருக்கிற லோயராமையும் காமிச்சு பிரச்சனையை புரிய வச்சேன். இந்த காரில் ஆல்ரெடி ஸ்டேரிங் பாக்ஸில் உள்ள ஸ்டேரிங் மோட்டார் ப்ராப்ளம்னால அடிக்கடி ஸ்டேரிங் சக்காகி இருந்திருக்கு. இதனால் கார் ஓட்டும் போது ஒரு முறை சென்டர் மீடியனில் மெல்லமாக மோதுனதா சொன்னார். இப்போதான் எனக்கும் கஸ்டமருக்கும் எல்லா விவரமும் புரிஞ்சுது. இந்த காரோட எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த லோயர் ஆர்ம் பெண்டுனால தான். ஸோ புதுசாக லோயர் ஆர்ம் மாற்றிட்டு கொண்டு வாங்க, வீல் அலைன்மெண்ட் பார்க்கலாம்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். கஸ்டமரும் லோயர் ஆர்ம் புதுசாக மாற்றிட்டு காரை திரும்ப கொண்டு வந்தார். அவர் சொன்ன முதல் கம்ப்ளைண்டான ஸ்டேரிங் கிராஸாக இருந்தது இந்த முறை நேரம் ஆயிடுச்சு. நான் சென்சார் டார்கெட்டை 2 பக்கமும் மாட்டி ரன் அவுட்டை முடிச்சு கேசர் ப்ராசஸையும் பண்ணி முடிச்சு பார்த்தப்ப ஸ்டேரிங் கொஞ்சமாக தான் கிராஸாக இருந்துச்சு. இந்த முறை டோ ரீடிங் ரொம்ப பெருசாக மாறல. அதோட இந்த காருக்கு கேமர் கேசர் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஒன்லி டோ மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நான் இப்போ ஸ்டேரிங்கை நல்லா ஆட்டி ஸ்டெடி பண்ணி ஸ்டேரிங் லாக்கை வச்சு முடித்தேன். இப்போ டோ ரீடிங் ரைட்டில் ஃபுல்லாக மாறி இருந்துச்சு. கீழே இறங்கி லோயர் ஆர்ம் புதுசாக இருந்ததை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்புறமா என்ட்ராய்டை லூஸ் பண்ணி மாறி இந்த ரீடிங்கை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வழியாக சரியாக கொண்டு வந்துட்டேன். நான் மட்டும் இந்த லோயர் ஆர்ம் பெண்டானதை பார்க்காம இருந்திருந்தா கஸ்டமர் பெரும் குழப்பத்தில் தான் இருந்திருப்பார். அதோட டயரும் சுத்தமாக காலியாக இருக்கும். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் கஸ்டமர் சந்தோஷமாக கிளம்புனாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.